கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனை உலகத்துல ஆண்டவரால உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். இந்த உலகத்துல மனுஷனை ஆண்டவர் அருமையானவர்களே நல்ல நிலைமைக்கு போய் உட்கார வைக்க முடியும், அவனை கஷ்டப்பட வைக்கவும் ஆண்டவரால அது முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய நினைச்சிட்டாருன்னா அவரை தடுக்க ஒருவரால முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த நினைச்சிட்டாருன்னா அது யாருமே தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? அவன் எத்தனை சூனியக்காரன் சூனியம் பண்ணாலும், எத்தனை மனுஷன் குடும்பத்தை கெடுக்க நினைத்தாலும் குடும்பத்தை ஒருவராலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், குடும்பத்தை உயர்த்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம் அவர். அவரை மிஞ்சின பலன் வல்லமை இந்த உலகத்துல எந்த வல்லமையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வல்லமை உலகத்தில் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்னொன்று பிசாசுடைய வல்லமை. கர்த்தருக்கு ஆனா தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக பிசாசின் வல்லமை என்ன செய்யாது, அது ஒரு காலம் ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென். எந்த பிசாசும் கனவுலையோ நேர்லையோ வந்து பயமுடுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, மனசுல என்ன சொல்லுவீங்க? என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற இயேசுவானவர் வல்லமுள்ளவர், அவருக்கு முன்னாடி நீ ஏமாத்துறோம் போ, அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லி பாருங்க, பிசாசு ஓடி போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது அருமையாமலே, இந்த வார்த்தை ஒரு சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல 7 சபைகள் உண்டு. அதுல பிலதெல்பியா சபையை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம்தான் இந்த வசனம். இந்த பிலதெல்பியா சபை பெரிய பணக்கார சபை கிடையாது, ஏழை மக்கள் வருகிறவர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக விதத்துல பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் தான். ஆகவேதான் பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்ல 8ஆம் வசனம் வாசிக்கும்போது தெளிவா சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச பலன் இருந்து நாமத்தை மறுதலியாமல். ஆமா, பிலதெல்பியா சபை வசனத்தை, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற சபை. கர்த்தருக்கு என்ன சபை? ஆமா, வசனத்தை கை கொள்ளுகிற சபையா நாம் இருக்கணும். நீங்கள் தான் ஆண்டவருடைய சபை. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த பிலதெல்பியா சபை 7 சபையை விட இந்த பிலதெல்பியா சபை விசேஷ கிருபைகளை பெற்ற சபை. இது நிறைய பாடுபட்ட விசுவாசி அந்த சபையில் இருக்கிறார்கள். நிறைய உபத்திரப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் தன் வாழ்க்கையில கஷ்டங்களும் பாடும் உபத்திரம் வந்த போது கூட அந்த பிலதெல்பியா சபையில விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தை பிடித்து வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு எதை பிடிச்சு வாழணும் சொல்லுங்க? எதை பிடிச்சு வாழணும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை பிடிச்சு நீங்க வாழ கத்துக்கணும், வசனத்தை பிடிச்சு வாழ கத்துக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையை பிடிச்சுக்கிறோம், ஒவ்வொரு ஊழியக்கார பிடிச்சுக்கிறோம். நான் சொல்லுங்க, இன்னைக்கு அருமையாவங்களே, அதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது. இந்த வேத வசனம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலத்துல ஒரு அதிகாரியை பிடிச்சு வச்சுக்க கூடாது, ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சுக்க கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு யாரை பிடிக்கிறேன்னு சொன்னால் இயேசுவை பிடிங்கள், அவருடைய வார்த்தையை பிடிங்கள். கர்த்தருக்கு இதைதான் மரியாள் கானா ஒரு கல்யாண வீட்டுல மரியாள் அந்த வேலைக்காரன் சொல்லிட்டு போனார்கள். என்ன சொன்னாங்க? இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய், அவ்வளவுதான். உன் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யாத, உன் இஷ்டத்து பிரகாரம் யோசிக்காத, உன் இஷ்ட பிரகாரம் ஓடாத. அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஒரு தரிசனம் பார்க்குறீங்களா, சொப்பனம் பார்க்குறீங்களா, அது பைபிள்ல வசனம் இருக்கான்னு பாருங்க. பைபிள் இல்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. பைபிள்ல சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம சிந்திக்க கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. சில சொப்பனங்களை பிசாசு தவறாம காட்டுவான், சில அருமையாக்க வெளிப்பாட்டை பிசாசு தவறாய் காண்பிப்பான். நம்ம யோசித்து நிதானிக்க வேண்டும், பைபிள் இருக்குதா, வசனம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும்.
இந்த பிலதெல்பியா சபை மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க அத. என் வசனத்தை கை கொண்டபடியால். அல்லேலூயா. அங்குள்ள ஜனங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. எவ்வளவு பலன்? நிறைய பலன்லாம் கிடையாது. கொஞ்ச பலன், கொஞ்ச விசுவாசம், கொஞ்ச ஜப வாழ்க்கை. கர்த்தருக்கு அதுலயே பாருங்க, அவங்க கர்த்தருக்கு எப்படி இருந்தாங்களாம்? ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகாம, கர்த்தரை நோக்கி முறுமுறுக்காம, என்ன ஆண்டவரை சொல்லி கேள்வி கேட்காம, அந்த கஷ்டத்தில் மக்கள், அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க? விசுவாசத்தோடு வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வசனத்தை கை கொண்டார்கள். இதைதான் ஆண்டவராக இயேசுவானவர் இந்த பிலதெல்பியா சபை மக்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், வசனம் சொல்லு பாருங்க. நேரா நீங்கள் 7ஆம் வசனம் படிங்களேன். சார் 8ஆம் வசனம் திரும்ப படிங்களேன். எதை வச்சு ஆண்டவர் சொன்னாரு? அவங்க கிரியை வைத்து தேவன் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபை, அங்குள்ள மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் எப்படி சொல்ற ஆண்டவரே? கிரியை வைத்து அவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஆமா. 7 சபைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபையின் கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் கர்த்தர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் படித்து பாருங்களேன். சார் 2ஆம் வசனம் படிங்களேன். உன் கிரியை, எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளையும். என்ன கிரியைகளா? ஆமா. அடுத்த இன்னொரு சபையை, சிவர்ணா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 9ஆம் வசனம் வாசிங்களேன். அங்கேயும் சொல்றா, உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன். பெர்கமு சபைக்கு சொல்றாரு. 11ஆம் வசனம் படிங்களேன். அங்கே உன் கிரியைகளை பார்க்கிறேன் சொல்லுகிறார். தியேத்தரா சபையில பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து சர்தை சபையை பாருங்க. சர்தை சபை 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்படி எல்லா சபைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுல ஏதோ ஒரு அருமை சார அம்சம் இருக்குது அன்பு தேவ ஜனமே. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுக்கிற காணிக்கையோ, நம் ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை பார்க்கிறது 2வது விஷயம். முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை பார்க்கிறாரு சொன்னால், எதை அறிகிறாரு சொன்னால், நம்முடைய கிரியைகளை அவர் அறிகிறார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உன் கிரியைகளை அறிகிறார். ஆண்டவர் உன் கிரியைகளை அறிகிறார். ஸ்தோத்திரம். நீ செய்தியின் தலைப்பு அதான், கிரியைகளுக்கு தக்க பலன் கர்த்தரோடு வருகிறது. கிரியைகளுக்கு தக்க பலன். கிரியை என்றால் என்ன? இந்த பூமியில நீ எவ்வளவு நன்மை செய்யோ, அந்த நன்மைக்கு ஏற்ற பலன் உன் கூட வரும். கர்த்தருக்கு இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது அருமையா உங்க கூட எதுவுமே வராது. உன் பிள்ளைகளோ, உன் கணவனோ, மனைவியோ, சொந்தமோ, பந்தங்களோ, சொத்தோ, ஆஸ்தியோ எதுவுமே உன் கூட வராது. நம்ம கூட வருகிறது ஒன்னே ஒன்றுதான். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியை. இதுங்க நம்ம கிரியைக்கு தக்க பலன் நம்மோடு கூட வருகிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு மத்திய ஆகாயத்துல நம்ம அழைத்து கொள்வதற்கு வரும் பொழுது அவரோடு எது வருதான்? நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலன். கர்த்தருக்கு இந்த உலகத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்ன சொல்லுவான்? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப சொல்றோம் இல்லையா? நீ யாருக்கு எந்த துரோகம் செய்யல, அதெல்லாம் கடவுள் நல்லா அவனை வச்சுப்பார் அப்படின்றோம். அதாங்க, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இந்த உலகத்துல நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம்.
ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வரைக்கும் நல்ல விஷயத்தையே செய்யுங்க. 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. எல்லாரோட சமாதானமாக இருங்கள், அன்பாக இருங்கள், முடிந்தளவு உதவி செய்யுங்கள், நல்லதே செய்யுங்கள். கர்த்தர் உன் கிரியைகளை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி அருமையானவர்களே. நான் பல ஆண்டுகள் முன்பாக ஒரு சாட்சியை சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியக்காரர், ஒரு ஏழ்மையான ஊழியக்காரர் தான் அவர். அந்த சபைக்கு ஒரு குடும்பம் போய்கிட்டு இருந்தார்கள். அந்த சபையில சில விசுவாசிகள் அரிசியும் பருப்பும் கொடுத்து ஏழைகளை கொடுக்கிற காரியத்தை அவங்க பார்க்கிறாங்க, அந்த குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துல அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை, 3 பிள்ளைங்க, அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, 3 பிள்ளைகள். அந்த அம்மாக்குள்ள மனசுல ஆசை என்னன்னா, ஐயோ நானு நிறைய பேர் உதவி செய்ய நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லையே, என் அரிசி பணம் இல்லையே, நாங்க சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குச்சு. யோசிச்ச நாட்கள் நிறைய உண்டு அவங்களுக்கு. அப்போ ஒரு நாள் சபையில பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்கிறார், இந்த மாதிரி அடுத்த வாரத்துல ஒரு ஏழைகளுக்கு நம்ம அரிசி பருப்பு என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. முடிந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி அலோன்ஸ் பண்ணுகிறார் சபையில. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, 2 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நேரா சர்ச்சில் வச்சுட்டாங்க. சர்ச்சில் கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அந்த நைட்டு 8 மணி போல பிள்ளைகள் அழுகிறாங்க, அம்மா பசி, சோறு போடுமா, சமைச்சிட்டீங்களா, பசி. வீட்டில் அரிசி இல்லை, காசு இல்லை, எதுவுமே அந்த அம்மாட்ட இல்லை. இந்தமா ஒரு பக்கம் அழுகுது, பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுகிறான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு பாஸ்டர் வந்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு ஜெபிக்க வந்த பொழுது பிள்ளைகளாம் சோகமா இருக்கிற பார்த்து என்ன இங்க விசாரிச்சிருக்கிறார். அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீ அலோன்ஸ் பண்ணீங்க சர்ச்சில் ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி, நான் வீட்டில் இந்த அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துட்டேன், பிள்ளைங்க இப்ப அழுகிறாங்க சாப்பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு, அதையா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னார, ஏமா அப்படி பண்ண, நீயே கஷ்டப்படுற, நீயே இவ்வளவு சிரமப்படுற, நீயே அரிசியை கொடுத்த, சரி நான் அரிசியை வாபஸ் கொடுத்தேன், நீங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னாராம். இந்த மாதிரி சொன்ன, இல்லை இல்லை வேண்டாம் பாஸ்டர், நான் ஏழைகளுக்காக ஒரு, நானும் ஏழை தான், ஏழைகளுக்கு என்ன செய்யறேன், கொடுத்துருக்கிறேன், ஏசப்பா கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அந்த நைட்டு ஈரத்துணியை நினைச்சு, துணியை தண்ணியில் நினைச்சு எல்லா பிள்ளைங்க வயிற்றுலையும் கட்டி விட்டு, அந்த அம்மாவும் கட்டிட்டு அழுதுகிட்டே பிள்ளைங்க படுத்திருக்காங்க, பச்சை தண்ணி குடிச்சிட்டு. அவங்க செஞ்சது நன்மைதான், நல்ல விஷயம்தான், 4 பேர் கொடுக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அப்படி கஷ்டப்பட்ட குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த குடும்பத்துக்கு அருமையாவளை ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க சுபாவத்தை தேவன் பார்த்தார், அவன் கிரியைகளை ஆண்டவர் கண்டார், அவனுடைய உள்ளத்துடைய விருப்பத்தை கர்த்தர் அறிந்தார். அந்த பிள்ளை இன்னைக்கு படிச்சு, ஒரு பிள்ளை லாயரா இருக்குது, ஒரு பொண்ணு அருமையா அரசாங்கத்து வேலையில, அருமையா கலெக்டர் ஆபீஸ்ல நல்ல ஜாப்ல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறது. கர்த்தருக்கு இன்னைக்கு அந்த அம்மா 2 பேருக்கு இல்ல, 2 கிலோ அரிசி இல்ல, ஒரு ஊருக்கே சாப்பாடப்பட அளவுக்கு கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுவாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தை கண்டு, ஒரு காலத்துல குடும்பத்தை கண்டு எல்லாம் கேவலமா பேசின ஆட்கள் உண்டு. யாருமே குடும்பத்துல பக்கத்துல வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவ்வளோ ஏழ்மை, கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த அம்மா எப்படியோ பிள்ளைகளை படிக்க வச்சுச்சு. இன்னைக்கு தேவன் பாருங்க, அந்த அம்மாவுடைய கிரியை கண்டு தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்.
ஹல்லேலூயா. எதிர புரிஞ்சவங்களுக்கு, நீங்க உங்க பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க கிரியை, உங்க சுபாவம் நல்ல சுபாவமா இருக்கணும். கர்த்தருக்கு நல்ல சுபாவமா இருக்கணும். நீங்க கஷ்டப்பட்டால் கூட உங்க பிள்ளைகள் பிற்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நீங்க ஆரம்பிச்சிருங்க. இப்பொழுது நல்ல சுபாவத்துக்கு வந்துருங்க, நல்ல குணத்துக்கு வந்துருங்க. உன் கிரியைகளை என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபை மக்களுடைய கிரியைகளை தேவன் அறிந்தார். அதான் கர்த்தர் சொல்ல, அவனுக்கு கொஞ்சம் பலர் இருந்து சொல்லி ஆண்டவரை மறுதலிக்காம, கர்த்தரை விட்டு போகாம நீ ஆண்டவரே பிடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நல்ல பலனை கொடுக்கிறார். அப்பதான் சொல்றார், இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். நீங்க நிறைய பேர் என்ன செய்யறோம்? இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இதை மட்டும், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்குவோம். முன்னாடி விட்டு வார்த்தையை விட்டுறோம் நம்ம. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகா, கேட்க நல்லா இருக்கு இல்லையா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கேட்க அழகா இருக்குல்ல? அதை மட்டும் வசனத்தை போர்டை போட்டுக்குவோம், அதை மட்டும் எழுதி வச்சுக்குவோம். அதுக்கு மேல உள்ள வார்த்தை முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, புரிச்சல்லையா? ஏன் இப்படி சொல்றேன்? வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கும்போது 20 அருமையாவுல 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்களேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. இதை நீங்க வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம், வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்காம இருக்கட்டும், சபைக்கு ஒழுங்கா வராதவர்கள் ஒழுங்கா வராம இருக்கட்டும், வேத வாசிக்காதவர்கள் வேத வாசிக்காம இருக்கட்டும், கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படியாம போகட்டும், கடவுளுக்கு பயப்படாதவர்கள் பயப்படாமல் இருக்கட்டும். நிறைய சொல்லிட்டே போகலாம். கர்த்தருக்கு புரிச்சல்லைங்களா? நிறைய வார்த்தை நீங்க போட்டுங்க. அப்படியே நிறைய பேர் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், 2 வார்த்தை 2 டைம் 3 டைம் சொல்லுவேன், அப்புறம் விட்டுருவேன். ஏன்னா இந்த வசனம் அப்புறம் தான் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், உண்மையா இருக்கிறவன் உண்மையா இரு, ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே இரு, பொய் சொல்றவன் பொய் சொல்லிக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் ஏமாற்ற முடியும்? எவ்வளவு காலம் பொய் சொல்ல முடியும்? எவ்வளவு காலம் அருமையா ஜெபிக்காம இருக்க முடியும் என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தை வரும் வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அதனால நாளா ஜெபிக்கிறதே இல்லை, தெரியுமா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜாலியா இருக்கேன் பத்தியா அப்படின்வான். பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்காங்களா? ஆமா, நீ விழுந்து விழுந்து ஜெபம் பண்ற, 1 hour 2 hour ஜெபம் பண்ற, உனக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வருதுன்றான். என்ன பாரு, யார பாரு? ஆமா, 4 சோத்திரம் 1 ஆமேன் போட்டு போயிட்டு இருப்பேன். நான் எப்படி இருக்கேன் பத்தியா? பிசாசு என்கிட்ட வரானா? வரமாட்டான் என்கிட்ட. 4 சோத்திரம் போட்டு உட்கார்ந்துரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபிச்சுட்டே இருக்கட்டும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது, நீ என்ன செய்கிறீர்களோ அருமையாவலே அதற்குரிய பலன் எங்க வருதா? அவரோடு வருகிறது. கர்த்தருக்கு வாசிப்போம் 12ஆம் வசனம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு அளிக்கும் பலன். பார்த்தீங்களா? பலன் எங்க வருது? எங்க வருதுங்கய்யா? பார்த்தீங்களா? புரிஞ்ச புள்ளிய வசனம். ஆமா, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இயேசு அரசு வாழ்ந்த பொழுது கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை,
இதோ நான் எப்படி போகிறனோ திரும்ப அப்படியே வருவேன். எக்கால சத்தம் துணிக்கும். ஆமா, மத்திய ஆகாயத்திலே இயேசு வருவார். அதான் ரகசிய வருகை. இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீ ஜாலியா சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா நீ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்க கணக்கு இருக்குது. அல்லேலூயா. என்ன இருக்குது? அங்க ஜீவ புஸ்தகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்குது. அங்க ஒரு ஜீவ புஸ்தகம், ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த புஸ்தகத்துல நாம் என்ன செய்யறோமோ அத்தனையும் எழுதப்படுகிறது. நாம் செய்கிற பாவம் முதற்கொண்டு நல்லது சரியா எழுதப்படுகிறது, பாவம் சரி எழுதப்படுகிறது, பொய் சொல்லி எழுதப்படுகிறது. 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்றியோ அத்தனை வருஷம் லிஸ்ட் பரலோகத்தில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டும் சர்ச்சைக்கு வந்தும் நீ தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா? அடிச்சுக்கிட்டே இரு. ஆனா உனக்கு இப்ப புரியாது, ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த நாள்ல நீ கதறுவ, அந்த நாள்ல நீ கண்ணீர் விடுவ, அந்த நாள்ல ஐயோ ஆண்டவரே மன்னின்னு சொன்னாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த பூமியில கர்த்தர் ஆயுசங்கள் எத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறாரோ அருமையாங்களே, அந்த ஜீவன் இருக்கும் போதே நம்ம மனம் திரும்பிடணும். அந்த ஜீவன் இருக்கும் போதே நம்ம சரியாயிரணும். பாருங்க, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது 2 பக்கம் 2 கள்வர்கள் சிலுவையிலே தொங்கினார்கள். 2 பேரும் கள்வன் தான். வலது பக்கம் உள்ளவன் சொன்னான், ஆண்டவரே என்ன சொன்னான்? நீ பரலோகத்துக்கு போகும்போது என்ன செய்யுங்க நினைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. அவன் செஞ்ச தவற உணர்ந்தான். பக்கத்தில் உள்ள கள்வன் இயேசுவை பார்த்து கிண்டல் செஞ்சான். நீ ஆண்டவர் தானே, தேவன் அந்த உன்னையும் காப்பாத்து என்னையும் காப்பாத்து அப்படின்னா. வலது பக்கம் உள்ளவன் சொன்னான், நம்ம தான் தப்பு பண்ணோம், நம்ம தான் பாவம் செஞ்சோம், தப்புக்கு ஏத்த தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா இவர் ஒரு தப்பு செய்யாதவர், ஒரு பாவம் செய்யாதவர். ஹல்லேலூயா. அவன் உணர்ந்தான், அறிக்கையிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நாளைக்கு இல்ல இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசிப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இயேசப்பாவோட கூட இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஆசை இயேசுவோடு நான் கூட இருக்கணும், நான் பரலோகத்துல அவர் சிங்காசனம் பக்கத்துல உட்கார்ந்து? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசைப்படுற நீங்க நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சுபாவத்தையும் தேவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த வசனம் கிரியக்கத்தக்க பலன் என்ன செய்து ஆண்டவரோட கூட வருது. வேற எதுவுமே அங்க வராதுங்க. ஆமென். இந்த பூமியில வீடு மேல வீடு கட்டலாம், சொத்து மேல சொத்து சேர்க்கலாம், எவ்வளோ பணத்தை நீ லட்சமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்க வரும் பொழுது அதெல்லாம் கூட வராது. நம்ம செய்கிற காரியம் தான் அவரோடு கூட வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியக்கத்தக்க பலன் நம்ம கர்த்தர் கொடுப்பார். அதனால இந்த பூமியில நீங்க வாழும் போது நல்லதே யோசிங்க, நல்லதே செய்யுங்க. நிச்சயம் 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருங்க. மற்றவங்க யாருக்கும் பாரமா இருக்காதீங்க, உபத்திரமா இருக்காதீங்க, கஷ்டமா இருக்காதீங்க. 4 பேருக்கு நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருக்கணும். சில ஊர்ல கிராமத்துல பார்த்தா போதும், சகோதரிமார்களை பார்த்தா போதும், இந்த தண்ணி பைப்புல என்ன சண்டை வரும் தெரியுமா? தண்ணி பைப்புல என்ன சண்டை வரும். இங்கதான் வாய் திறக்கிறல்ல, ஆனா அவங்க ஊர்ல போய் பாருங்களேன், கிராமங்கள்ல வில்லேஜ்ல போய் பாருங்க, அங்க வாயை பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? தண்ணி பைப்புல பார்க்கலாம். இங்க பார்க்கலாம், அல்லேலூயா. தெருவில் பார்க்கலாம். இந்த பைபிளுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, அப்படி பேசிட்டு இருப்பான். பாத்தீங்களா? மத்தவன் நம்மளை பார்த்து திட்டிட்டு போவான், இவங்களாம் பெருசா சர்ச்சைக்கு போறாங்களாம், சர்ச்சைக்கு போற மூஞ்ச பாரு அப்படின்ட்டு.
அந்த அளவு நம்ம பேசிட்டு இருப்போம். நம்ம நடத்தைகள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய குணமெல்லாம் அங்க டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். எங்க? நம்ம தெருவில், நம்ம ஊர்ல. மற்றவன் சொல்லணும், நீ முன்னாடியே வந்தாலும் அருமை, பின்னாடி வராங்களா பார்க்கணும். அவங்க ஏதோ அர்ஜென்ட்டா இருக்கும், இல்லை வேலைக்கா போகணும், இல்லை பஸ்ஸை விட்டுருவாங்க, ஏதோ அர்ஜென்ட் இருக்கும், முன்னாடி வந்து குடத்தை வச்சிருவாங்க. அப்ப என்ன செய்யுங்க? சரி பரவாயில்ல, பிடிச்சிட்டு போமா என்னப்பாங்க. நாம் தாழ்ந்து போவதனால, விட்டு கொடுப்பதனால நாம் கெட்டு போக மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டு கொடுப்பதனால கெட்டு போக மாட்டோம். நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, விட்டு கொடுப்பதனால கெட்டு போகிறது இல்லை. நீங்க கெட்டு போகாம இருக்குன்னா விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்யுங்க? கெட்டு போகாம இருக்கு என்ன செய்யணும்? ஆமா, இதுதான் நல்ல சுபாவம், நல்ல குணம். இதான் பாருங்க பைபிள சொல்லுது. கர்த்தர் பாருங்க, பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் பலம் இருந்தும் எப்படி இருக்க நீ? என் நாமத்துக்காக நிற்கிறேயே. ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன். என்ன பலன்? ஆமா, ஐயோ என்னால முடியல, என்னால ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ்டர், என்னால முட்டி கூட போட முடியல, உட்காந்துக்கிறேன், படுத்துக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும் உன்னால முட்டி போட முடியுமா, முடியாதா? ஆமா, கொஞ்சம் பலம் உனக்கு போதும், அதை வச்சு நீ பெருசா சாதிக்கலாம். நமக்குள்ள கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? பலனை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, எபிரேய ஸ்திரீகளுக்கு எகிப்திய மருத்துவச்சி வந்து பிரசவம் பார்க்க வந்தாங்களாம். பிரசவம் பார்க்க வரும்போது அந்த ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த எகிப்தியர் மருத்துவச்சி கூப்பிட்டு கேட்கிறாரு. ஏன்னா அந்த ராஜா கட்டளையிட்டு இருந்தான், அந்த நாட்டுல எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி சாவடிட்டு, 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை சாகடிட்டு, பெண் பிள்ளை வெற்று, ஆண் பிள்ளைகளை செய், கள்ளிப்பாலை கொடுத்து சாவடிச்சு. கர்த்தருக்கு இப்ப எல்லாம் தலைகளா நடந்துட்டு இருக்குல்ல. அந்த மருத்துவச்சி கேள்விப்படுறாங்க, ஐயோ எபிரேய ஸ்திரீகள் இப்ப குழந்தை பிறக்க போகுது, வேகமா ஓடுறாங்க அந்த வீட்டுக்கு. வீட்டுக்கு போவதற்குள்ளாக அவன் பிள்ளையை பெற்றெடுத்து விடுறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். நார்மல் டெலிவரி. ஹல்லேலூயா. அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, மருத்துவச்சி வர்றாங்காட்டி ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து ஒளி வச்சிடுறாங்க. இப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிறேன், மருத்துவச்சி என்ன பண்றீங்க நீங்களா? ஆண் பிள்ளை சாகடைனா இப்படி அசால்ட்டா இருக்கீங்களே என்று. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மருத்துவம் பார்க்கிறவங்களாம், ராஜாவே எகிப்திய பெண்களை விட எபிரேய பெண்கள் பலசாலியா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, யாத்திரா புஸ்தகம், நீ 1ஆம் அதிகாரத்தை படிச்சா புரியும். யாத்திரா புஸ்தகத்துல நீங்கள் நேரா நீங்க 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, நான் போறதுக்குள்ள எப்படி ஆயிட்டாங்க? அவங்க பலமுள்ளவளாய் மாறிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிற மாதிரி இல்ல ராஜாவே. அந்த எபிரேய பெண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? பலசாலி. சத்தமா சொல்லுங்க. நம்மளாம் பெண்களை பார்த்து இழிவா பேசணும். உனக்கு சத்து இல்லை, உனக்கு பலம் இல்லை, உன் கையில ஆகாதுன்றோம் ஆண்கள்லாம் பெண்களை பார்த்து. அப்படிதானங்கம்மா? எத்தனை ஆண்கள் உங்களை கேவலம் பேசுறாங்க? உன் கையில ஆகாது, உன்னால முடியாது. நான் சொல்றேன், பெண்கள் தான் பலம் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஜாஸ்தி. புரிஞ்சல்லிங்களா? மனசளவுல பலம் ஜாஸ்தி. அவங்க நம்ம எங்க பலன் இருக்கணும்? இருதயத்துல, சிந்தனையில, எடுக்கிற முயற்சியில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எபிரேய ஸ்திரீகள் எப்படிதாங்க பாருங்க. ஆமா, வேதம் சொல்லு, இஸ்ரவேலிலே பலகீனம் உள்ளவர்கள் ஒருவனாகவும் இல்லை அப்படி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தரும் பலகீனம் உள்ளவர்கள் இல்லைன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அவர்களுக்கு தேவன் காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆராதிக்கிற அன்பு தேவ ஜனமே,
ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் பலமுள்ளவர்கள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.